அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது பிசி மற்றும் எஸ்ஐ எக்ஸாமுக்காக எடுக்கப்பட்ட வினாக்கள் தான். ஸோ இந்த ஜென்ரல் நாலேஜில் இருக்கிற கொஸ்டின் உங்களுக்கு எத்தனை தெரிஞ்சுது எத்தனை தெரியல, இந்த வீடியோ பார்த்து தான் இந்த கொஸ்டினை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்படி பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மின்தடையை கண்டுபிடித்தவர் யார்? மின்தடையை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஓம் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. முக பவுடரை கண்டுபிடித்த நாடு எது? முக பவுடரை கண்டுபிடித்த நாடு எது அப்படின்னா இத்தாலி. கிரிக்கெட் விளையாட்டு எங்கு தோன்றியது அப்படின்னா இங்கிலாந்து. கனநீரை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா யூரி அவர்கள் கண்டுபிடித்தார். வெப்பநிலை மானியை கண்டுபிடித்தவர் யார்? வெப்பநிலை மானியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சட்டையை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா எகிப்து நாட்டவர்கள். முதல் இரும்பு கப்பலை செய்தவர் யார் அப்படின்னா வில்கின்சன் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. மெர்க்குரி விளக்குகள் எந்த ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா 1912. காந்த துருவங்களை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ரோஸ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. தீப்பெட்டியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா லாண்ட் டார்ம் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. தாய்லாந்தின் பழைய பெயர் என்ன அப்படின்னா சயாம் அப்படிங்கிறதா பழைய பெயர். கழுதை பந்தயம் நடக்கும் இந்திய மாநிலம் எது? கழுதை பந்தயம் நடக்கும் இந்திய மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான். கலிலியோ எந்த ஆண்டு தெர்மாமீட்டரை கண்டுபிடித்தார் அப்படின்னா 1593 கண்டுபிடிச்சிக்கிறாரு. மாரத்தான் ஓட்ட பந்தயம் எத்தனை மைல் தூரத்தை கடப்பதாகும் அப்படின்னா 26 மைலை கடந்தாதான் அது மாரத்தான் ஓட்டம். ஆயிரங்கால் மண்டபம் எந்த ஆண்டு கட்டப்பட்டது அப்படின்னா கிபி 1560. காற்று நகரம் என எதை அழைக்கிறோம் அப்படின்னா சிக்காகோ. ஒலிம்பிக் கொடி எந்த ஆண்டில் அறிமுகமானது அப்படின்னா 1920. தடுக்கப்பட்ட நகரம் எது அப்படின்னா லரசா அப்படிங்கிறது தான். நைஜீரியா நாட்டில் எத்தனை மொழிகள் உள்ளது அப்படின்னா 420 மொழிகள். இந்தியாவின் மிக உயர்ந்த விருது என்ன அப்படின்னா பாரத ரத்னா. விண்வெளியில் வைரம் தயாரித்த முதல் நாடு எதுனா ஜப்பான். ஓமன் தலைநகரம் எது அப்படின்னா மஸ்கட். பள்ளிக்கூடத்தை முதலில் உருவாக்கியவர் யார் அப்படின்னா ரோமானியர்கள். சிப்பியில் முத்து விளைய எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னா 15 ஆண்டுகள். ஜப்பானின் சுதந்திர தினம் எந்த நாள் அப்படின்னா ஏப்ரல் 29ஆம் தேதி. ஜனவரி ஆண்டின் தொடக்கமாக ஜனவரி ஆண்டு எப்போ தொடக்கமாக சேர்க்கப்பட்டது அப்படின்னா 1752 தான். ஜனவரி மாதம் ஆண்டின் தொடக்கமாக எப்போது சேர்க்கப்பட்டதுன்னா 1752. இத்தாலியின் தலைநகர் பெயர் என்ன அப்படின்னா ரோம். இத்தாலியின் முதல் சபாநாயகர் யார் அப்படின்னா இந்தியாவின் முதல் சபாநாயகர் யார் அப்படின்னா ஜிவி மாவ் லங்கர் அப்படிங்கிறவங்க தான். தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் எது அப்படின்னா ஆனைமுடி. நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். நலன்சார் அறிவியல் என்ற பொருளாதார கொள்கையை கூறியவர் யாருன்னா மார்ஷல். சமூகவியலின் அரசு என அழைக்கப்படுவது எதுனா பொருளாதாரம். உத்தம அளவு மக்கள் தொகை கோட்பாட்டை கூறியவர் யாருன்னா எட்வின் கேனன் அப்படிங்கிறவர் கூறியிருக்காரு. மக்கள் தொகை கோட்பாடு எனும் கட்டுரையை எழுதியவர் யார் அப்படின்னா ராபர்ட் மால்தாஸ். உலகின் மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா ராபர்ட் மால்தாஸ் தான் அழைக்கப்படுறாரு. இந்தியாவின் புதிய தொழில் கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுனா 1991. தற்போது இந்தியாவில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை எவ்வளோனா 19. இந்தியாவின் தலா வருமானம் எவ்வளவு அப்படின்னா 17,977. நம் நாட்டில் தலா வருமானம் உயர்ந்து காணப்படும் மாநிலம் எது அப்படின்னா பஞ்சாப். நம் நாட்டில் தலா வருமானம் குறைந்து காணப்படும் மாநிலம் பீகார், ஒரிசா, ராஜஸ்தான். வறுமை ஒழிப்பில் முதலிடம் பெற்ற திட்டம் எது அப்படின்னா இந்திரா காந்தியின் 20 அம்ச திட்டம். இந்தியாவின் பொருளாதார வல்லுநர்கள் யார் அப்படின்னா அமர்த்யா சென், ராஜம் கிருஷ்ணா. நாட்டு வருமானத்திற்கு இலக்கணம் வகுத்தவர்கள் யார் அப்படின்னா ஆல்பர்ட் மார்ஷல், பால் சாமுவேல்சன்.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இதில் இருக்க தவறுகளை சுட்டி காட்டுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எத்தனை கொஷின் உங்களுக்கு நான் சொன்னதில் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.